ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பவர் பிஐயில் டேட்டா கிளீனிங் டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிவட் டேபிள், கார்டு, மேப்பு, ட்ரீ சார்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுறதை பார்த்துருந்தோம். அதை கமெண்ட்ஸில் நிறைய பேர் எப்படி உங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல்ல டேட்டாவை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பவர் பிஐ ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, அதேமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு blank ரிப்போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் blank ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லோட் ஆகும். உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட புதுசாக ஒரு blank ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு பவர் பிஐ அப்படின்றத சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் blank ரிப்போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு blank ரிப்போர்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அதோட கேன்வாஸில் உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்ற ஆப்ஷனை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி எஸ்கியூஎல்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காப்பி பண்ணியிருக்க டேபிளில் இருந்தும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் சாம்பிளை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாமும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஷீட். இதில் நீங்கள் மேலே ஹோம் பேஜ்லேயே மேலே ரிப்பனில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற ஒரு இதில் கெட் டேட்டா எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே போயும் எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெயின் கேன்வாஸில் இருந்தேமே நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் மெத்தடில் கிளிக் பண்ணி என்னோடய டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஹெச்ஆர் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களோட டேட்டாவை ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன காலம்ஸ் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்சிரும். ஸோ என்னோடய இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டேட்டா செட்டில் நிறைய ஷீட்ஸ் இல்லை, ஒரு 4 ஷீட் தான் இருக்கும். ஸோ கம்மியான ரோ ஐட்டம்ஸ் தான், அதனால் சீக்கிரமாகவே எனக்கு லோட் ஆகிடுது. ஸோ உங்களதில் பல்க் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போது டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லாஸ்ட் ஷீட்டில் இங்கே காமிக்குது. ஸோ லாஸ்ட் டேபிளாக காமிக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஹெட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் லோட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய டேட்டாஸ் எல்லாமே என்னோடய பவர் பிஐ கேன்வாக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய ரைட் சைடில் டேட்டா லோட் ஆகிடுச்சு. இந்த லோடான டேட்டாவில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டடாக லோட் ஆனதும் எத்தனை லைன் ஐட்டம்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு இந்த லோடிங் விண்டோலேயே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் ஃபைல் ஃபுல்லாக லோட் ஆனதும் டிக் மார்க் வந்துருச்சு. 99 ரோ ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னோடய ரைட் சைடில் டேட்டாக்கான டேபிளுமே வந்துருச்சு. ஸோ என்னோடய டேட்டா ஃபுல்லாகவே இங்கே லோட் ஆகிருக்கு. ஒரு தடவை அதோடய ஹெட்டர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் சம் எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் காமிச்சிருக்கும், டெக்ஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டர்ஸ் மட்டும் காமிக்கும். ஸோ ஒன் தடவை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பவர் குவேரி எடிட்டர் மோடுக்கு அந்த விண்டோ கொண்டு போயிடும். ஸோ இப்போது டேட்டா டேபிளில் டேட்டா எல்லாமே ஃப்ளட்ஜ் ஆகிருக்கு. உங்களோட காலம்ஸ் நேமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏபிசி அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட்டு, 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூஸ். இந்த ஐஃபன் அதில் டெக்ஸ்ட் இருந்தால் அப்படி இல்லாமல் ஏபிசி அப்படின்னு தான் இருக்கும். மிக்ஸ்டு நம்பர்ஸ் வித் டெக்ஸ்ட் இருந்துச்சுனாலுமே ஏபிசிடின்னு தான் இருக்கும். இப்போ அதில் நீங்கள் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதுல அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனாக்கா ரைட் கிளிக் பண்ணி அந்த காலம் நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த காலம் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் என்னோடய டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் செலக்ட் பண்ண டேட்டாவில் டூப்ளிகேட்ஸ் இல்லாதனால ஆக்ஷன் மட்டும் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது இப்போ நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் போடுறோமோ அது எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களோட டேட்டாவில் எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது ஒரு லைன் ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும், எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். ஸோ அதுதான் பவர் பிஐயில் ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் திங், இப்போ எனக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்.
இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா எனக்கு காலம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது அண்டு ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து அண்டு ஆகிடுச்சு. நான் எதை டெலிட் பண்ணணும் அது திரும்பவும் வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்துக்குங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். எந்த காலம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த காலம் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போது அந்த காலமே அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட டேட்டாவில் எந்தெந்த காலம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் வச்சுட்டு ஒரு காலம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு காலம் மேலே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டைப். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் டேட்டா டைப். இப்போ டேட்டா டைப்பில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா அதோட டெசிமல் நம்பரில் கொண்டு வரலாம், இல்லை ஹோல் நம்பராகவே இருக்கும், இல்லை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு டேட் டைமாக மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டேட்டாவை வந்துட்டு நம்ம புல் பண்ணும்பொழுது வேறு வேறு ஃபார்மெட்டில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் டேட்டா டைப்பில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன் டைம் இது எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லோட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? என்னோடய டேட்டா வந்துட்டு நிறைய இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுமே இருக்குது அப்படின்றதுனால எனக்கு இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு நல் வேல்யூஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, பிளாங்க்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட வேல்யூஸில் நிறைய பிளாங்க் இருக்குது, நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு, அது அந்த ஏரியாவெலாம் வந்துட்டு நல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ டேட்டா வந்து லோட் ஆகும்போது நல் அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய டேட்டாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கஸ்டம் காலம் வந்து க்ரியேட் பண்ணுறத பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டம் காலம் இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபார்முலா வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போ இந்த நல் வேல்யூஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய டேட்டாவில் எங்கேயாவது பிளாங்க் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போது பிளாங்க்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த காலமில் வேல்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளேஸ் வேல்யூஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நல் அப்படின்னு இருக்குது. என்னோடய காலமில் நிறைய நல் வேல்யூஸ் இருக்குது. நல்லுனா எதுவுமே இல்லாததை நல் அப்படின்னு கொண்டு வரும். ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் வித் நாட் அவைலபிள் இல்லை வேறு ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 அப்படின்னு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல 0ன்னு போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நல் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ளிட்டிங் காலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன காலம் எடுத்துக்கலாம். இப்போ எஜுகேஷன் அப்படின்ற காலம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஜுகேஷன் காலமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டீலிமிட்டர், நம்பர் டு கேரக்டர், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், பொசிஷன், லோயர் டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ், டிஜிட் டு நான் டிஜிட் டு டிஜிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீலிமிட் இருக்கும். இப்போ செலக்ட் அப்படின்றதுனால அங்கே ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோட் கேரக்டரில் உங்களுக்கு ஏதாவது கோட் வேணும் அப்படின்னாக்கா அதை அதுக்குள்ளே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நன்னு கொடுத்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ரோஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு அது எங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்களோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு காலமாக வேணும் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ காலமாக வந்துருச்சு. டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் தான் டீலிமிட்டராக இருந்துச்சு என்னோடய டேட்டாவில். உங்களதில் ஐஃபன் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலன் இருக்கலாம், செமிகாலன் இருக்கலாம். அந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அந்த ஸ்டெப்பை அன்டூ பண்ணிவிட்டு அகைன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் காலம் அப்படின்றதுல டீலிமிட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்டர் டீலிமிட்டர் இல்லைனா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் கஸ்டம்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிடுறேன். என்னோடதில் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ அது லெஃப்ட் மோஸ்ட் டீலிமிட்டரா இல்லை ரைட் மோஸ்ட் டீலிமிட்டரா அப்படின்றதுல சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஈச் அக்கரன்ஸ்ன்னு இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நீங்கள் காலம் ரோவா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 காலமாக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். எஜுகேஷன் 1 அண்ட் எஜுகேஷன் 2 அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா காலமோட நேமை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள், கீழே ரீநேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த காலமை அப்படி டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேமிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது ரீநேம் பார்த்தீங்கன்னா degree/school அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டெப்புமே உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும், ரீநேம்டு காலம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டு ரீநேமும் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 காலமையும் ஒரு காலம் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் வச்சுட்டு இன்னொரு காலமை செலக்ட் பண்ணுறீங்க. அது மேலேயே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெர்ஜ் காலம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டீலிமிட் பண்ணும்போது எப்படி கேட்டதோ அதே மாதிரி செப்பரேட்டருக்கும் கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ரொம்பவும் சிம்பிள் தான். அகைன் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் இதை வந்துட்டு அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடுறதுக்கப்புறமா 2 காலமாக இருக்குது. இப்போ 2 காலத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு காலம் கிளிக் பண்ணாலே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு காலமுக்கு கண்ட்ரோல் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது இப்போ 2 காலம் செலக்ட் ஆன சமயத்தில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் காலம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மெர்ஜ் காலம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா செப்பரேட்டரில் நீங்கள் ஸ்பேஸ் வேணுன்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், செமிகாலன் வேணுன்னா செமிகாலன் கொடுத்துக்கலாம். எனக்கு ஸ்பேஸ் போதுமானது. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே எனக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெர்ஜ் ஆனது மாதிரியே நம்ம டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேவையில்லாத நிறைய காலம்ஸ் உங்களோட டேட்டாவில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்னோடய டேட்டா செட்டை வந்து அதிகப்படுத்துது, சைஸ் அதிகப்படுத்துது, லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அன்வான்ட் காலம்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் காலம் அப்படின்றத கொடுத்துடலாம். இதுலேயே உங்களுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிமூவ் அதர் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய காலம்ஸ் வந்துட்டு தேவையில்லாததாக இருக்குது. முக்கியமான காலம்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 காலம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு 5 காலம்ஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் அதர் காலம்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 100 காலம்ஸ் இருக்குது, அதில் எனக்கு ஒரு 10 காலம்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 காலம்ஸை மட்டும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் அதர் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 10 காலம்ஸ் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், அண்டூவும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளைடு ஸ்டெப்ஸில் போயிட்டு இன்டு மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்ததுமே உங்களோட டேட்டா வந்துட்டு திரும்பவும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணீங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு ஒரு புது டேட்டா கிடச்சிரும். ஸோ இப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு கார்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்துருக்கோம், ரிமூவ் காலம் பார்த்துருக்கோம், சேஞ்சிங் டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ரீப்ளேஸ் நல் வேல்யூ பார்த்துருக்கோம், அப்புறமா ஸ்ப்ளிட்டிங் காலம்ஸ் பார்த்துருக்கோம், ரீநேமிங் காலம் பார்த்துருக்கோம், மெர்ஜிங் காலம் பார்த்துருக்கோம், லாஸ்ட்டாக வந்துட்டு டெலிட்டிங் அண்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.